வாழ்க வளமுடன். இப்போ நம்ம துறவு அப்படிங்கிற டாபிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம யார் அப்படின்னா, இந்த ரெண்டு படத்தை பார்த்தா தெரியும். இயேசுவும் கிருஷ்ணரும். அவர்களும் ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான். துறவு வாழ்க்கையில் இறையை உணர்ந்து இறைவனாக மாறியவர்கள். அவர்கள் இறைவனாக மாறும் பொழுது நாம் ஏன் மாறக்கூடாது என்பதுதான் அடிப்படை கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாகத்தான் இன்று நாம் துறவு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம துறவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் நம் என்ன சொல்லுகிறது, அதாவது சனாதன தர்மத்தில் அது என்ன சொல்கிறது என்றால், அந்த அடிப்படையை புரியாம நம்ம வெளியே போகக்கூடாது. இது முதல்ல அதுல இருக்கிற அந்த உண்மை என்ன அப்படின்னா, பிரம்மம் தான் எல்லாத்துக்குமே ஆதி. அந்த இறை சக்தி, அந்த ஆதி சக்தி, சூன்யம் என்பது பிரம்மம் என்று குறிப்பிடுகிறோம். அப்புறம் நம்மிடம் இருக்கும் ஆன்மாவுக்கு என்றும் அழிவில்லை. இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. செயல் விளைவு தத்துவம். செயலுக்கு மட்டுமே நாம் பொறுப்பு, விளைவுக்கு நாம் பொறுப்பு இல்லை என்பது மூன்றாவது. நான்காவது, நமக்கு இந்த இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் இவ்வாழ்வில் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப மறுபிறப்பு உண்டு. இது இந்த ஒரு யாருக்கு இந்த கலாச்சாரத்தில் மறுபிறப்புங்கிறது பற்றியோ செயல் விளைவு தத்துவத்தை பற்றியோ நம்பிக்கை இல்லை என்றால் இந்த தத்துவத்தை அவர்கள் தொடர முடியாது. ஆகையால் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இது எல்லாம் உணர வேண்டும் என்றால் நாம் எல்லாமே ஆசையை அழிக்க வேண்டும், ஆசையை துறக்க வேண்டும். ஆசை துறக்கிறது என்றால் என்பதுதான் பார்க்க போகிறோம். ஆசையை துறந்த நிலையில்தான் நாம் அந்த இறைவனை அடைய முடியும். அதை இன்று பார்க்கிறோம். அதான் ஆசையை துறக்கிறதுங்கிறது. ஆனா ஆசையை துறக்கிறதுங்கிறதுக்கு இப்ப இவங்களுடைய அந்த ஞான களஞ்சியத்திலிருந்து சொன்ன மாதிரி நாம் நம்மளுடைய குடும்பத்தினுடைய சிக்கல்களை விட்டு விட்டு அது ஓடி காட்டுக்குள் உட்கார்ந்து விட்டால் அது விடையாகாது. சமுதாயத்தில் வாழ்ந்து சமுதாய சிக்கல்களையும் தீர்த்து குடும்பத்திற்கும் நல்லதை செய்து அதோடு துறவு மனப்பான்மையோடு வாழ்ந்து இறைவனை உணர்வதுதான் துறவு வாழ்க்கை என்பதுதான் நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய கோட்பாடு. அதை தான் நம்மளுடைய சத்யபிரியா அம்மா அவர்கள் அந்த செய்யுளில் கூறினார்கள். அப்போ போறதுக்கு முன்னாடி அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, எல்லாமே முதலிலேயே தெருவு போக வேண்டாம், நீங்க பிரம்மச்சரியத்தில் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், அந்த 25 வயதுக்குள் எதெல்லாம் கற்க முடியுமோ கற்றுக்கொள்ளுங்கள். கிரகஸ்த வாழ்க்கையில் நீங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்தி குடும்பத்தை உருவாக்கி பொருளாதார ரீதியில், பொருள் இல்லாவிட்டால் இவ்வுலகு இல்லை, அதனால் பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலம் சமூகத்தின் தேவைகளையும் பூர்த்தி செய்து தர்மத்தின் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு குடும்பத்தில் இருப்பவர் தன்னுடைய மனைவி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அதோடு தாய் தந்தையர்களை காப்பாற்ற வேண்டும், அதோடு சமுதாயத்தில் யாரால் தங்களால் உழைத்து வாழ முடியாதோ அவர்களுக்கெல்லாம் உதவ வேண்டும். அது இல்லாமல் யாரெல்லாம் சந்நியாசம் வாங்கி துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் உதவ வேண்டும். ஆகையால் இந்த கிரகஸ்த ஆசிரமா என்பது, குடும்பஸ்தன் என்பது மிகவும் ஒரு உன்னதமான நிலை. எப்பொழுது என்றால் அவர்கள் தன்னால் மேற்கூறிய அந்த கடமைகளை சரியாக செய்யும் பொழுதுதான் அது குடும்பம் என்பது நமது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை அடைகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையை, இந்த வனப்பிரஸ்தம் என்பது மூணாவது, இது மூன்றாவது நிலை. இல்லற வாழ்க்கையில் நான் மேற்கூறிய பொறுப்புகளை நிறைவு செய்த பிறகு உலக பற்றுக்களின் ஆசையிலிருந்து விலகி, காட்டில் தவம் என்றால் காட்டில் இல்லை, மனதுக்குள், காட்டுக்குள் போய்தான் தவம் செய்ய வேண்டும் என்றில்லை, மனதுக்குள் அந்த இறை உணர்வோடு இறையை தேடி வருவதே
வனப்பிரஸ்தம் என்று சொல்வோம். துறவு என்றால், துறவு என்பது ஓரளவுக்கு இறையை உணர்ந்த நிலை. இது 4ஆம் ஆசிரம நிலை. இது அந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு தன்னை வருத்தி துறவு மேற்கொண்டு இறையை உணர்ந்த நிலை. இந்த இறையை உணர்ந்த நிலையில் அவர்கள் இடம் விட்டு இடம் சென்று உடல் சுகத்தை துறந்து கடவுளை தானித்து தான் அறிந்த உண்மைகளையும் நீதிகளையும் மக்களுக்கு பரப்புவதே சன்னியாசிகளின் கடமையாகும். இதுதான் துறவு. ஆகையால் இந்த துறவை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நம் வாழ்க்கையானது இல்லறத்தில் தொடங்கி துறவரத்தில் முடிகிறது. அதான் சொல்றாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய வாழ்க்கையை இல்லறத்தில் செம்மையாக நடத்தி சென்றாலேயே போதும், எனக்கு தேவையான மோட்சம், சொர்க்கம், இன்பம், வீடு பேறு, மகிழ்ச்சி, நல்வாழ்வு அனைத்தும் கிடைத்துவிடும். துறவரத்தில் தான் பெற வேண்டும் இல்லை. நான் குடும்பத்தில் இருக்கும் பொழுதே துறவர மனநிலையில் வாழ்ந்தால் துறவரத்திற்கு போகாமலேயே துறவரத்தில் கிடைப்பது அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான். ஆனால் எங்கும் அந்த துறவரம் போகவில்லை என்றாலும் துறவர மனம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ அந்த துறவர மனத்தில் இருந்தால் என்ன, எந்தெந்த பொருள் எல்லாம் நமக்கு ஆசை இல்லையோ அந்த பொருள் எல்லாம் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராது. அப்ப அது இறை உணர்வு அப்படின்னா என்னன்னா, அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அதாவது அந்த ஆசையெல்லாம் துறந்தவனின் கால்களை நீ பற்றினால் அந்த கால்கள் உன்னுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு உதவும். அதான், அதாவது பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டால் உங்கள் பற்றுக்களை விட்டொழிப்பதற்கு அந்த பற்று மிகவும் உதவும் என்பதுதான். ஆகையால் உறவு, அதாவது துறவு மனத்தோடு இறை உணர்வோடு வாழும் பொழுதுதான் நமக்கு அந்த இறை உணர்வு கெட்டும். அப்போ நாம இந்த உலகத்துல எந்த பற்றும் இல்லாமல் வாழ வேண்டும். அதான் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், பற்றில்லாமல் வாழ்வது. அப்படின்னா என்னன்னாக்க, கடந்த காலத்து அனுபவங்களிலும் நாம் சிறைப்படக்கூடாது, எதிர்கால கனவுகளிலும் வாழக்கூடியது. உண்மையான நாள் என்பது இன்றுதான். இன்றைய நாளில் நாம் துறவு மனப்பான்மையோடு ஆசை என்கின்ற இல்லாமல் நம் கடமைகளை, இந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வாழ வேண்டும். கடவுளின் அந்த காலை பற்றி, அந்த பற்றை விட்டு அந்த கடவுளின் காலை பற்றினால்தான் நம்முடைய பற்றை நாம் விட முடியும் என்பது இந்த திருக்குறளின் குரல். ஆகையால் நாம் பற்றில்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னா, கடந்த காலத்தில் வாழாமல் எதிர்காலத்திலும் வாழாமல் ஏன்னா நிகழ்காலம் என்பதுதான் உண்மை. அந்த நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நீதியை சொல்வதற்கு விட்டு விடுன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதான் தி ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. இந்த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோங்கிற வார்த்தைய நீங்க கண்டிப்பா மனதுல வச்சுக்கணும். லெட் கோ, விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உதாரணமா இந்த குரங்கினுடைய கதையை சொல்லுவாங்க. ஒரு குரங்கை எப்ப பார்த்தாலும் அந்த சூழ்நிலையில ஒரு விதமான தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தது. ஆகையால் அந்த குரங்கை பிடிக்க முயற்சி செய்யறாங்க, முடியல. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடுவையில அந்த வாய் சின்னதா இருக்கிற வாயில உள்ள ஒரு பெரிய வாழைப்பழத்தை போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் விட்ட உடனே அந்த குரங்கு அந்த வாழைப்பழத்தை பிடிச்சிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னா, வாழைப்பழத்தை அந்த குடுவையிலிருந்து எடுக்கும்போது அதனுடைய வாய் சிறியதாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த குடுவை ரொம்ப பெருசா இருந்தாலும் எடுத்துட்டு ஓட முடியல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குரங்கை நைய புடைத்து பிறகு அதை விடுவித்து அனுப்பி விடுகிறார்கள். இதுல அந்த வாழைப்பழம் தான் நம்முடைய ஆசை. ஏதாவது ஒரு
ப்ராப்ளம் வரும் பொழுது நாம என்ன பண்ணோம்னா நம்ம ஆசையை விடாம, ஏன்னா அதை விட்டா நம்ம அழிஞ்சிருவோம்னு இந்த ஆசையை பிடிச்சிட்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா தொந்தரவும் வருது. எப்ப ஆசையை விடுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு மற்ற வாய்ப்புகள், மற்ற கதவுகள் திறக்கும், மற்ற விஷயங்கள் புலப்படும். நாம் நாம் மென்மேலும் உயர முடியும் என்பதுதான். இது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஆமா. ஹலோ. ஆமா. லைன்ல இருக்கீங்களாமா? ஹலோ. வாழ்க வளமுடங்க ஐயா. கேட்டுட்டு இருக்கீங்களாமா? கேக்குறேங்க ஐயா, கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா. ரைட். ஆனா புரியுது ஓகே, இல்லையாமா? புரியுதுங்க ஐயா, இல்ல. தெளிவா இருக்குங்க நீங்க சொல்றது. தெளிவா. தெளிவா ரைட், இருக்கு, ரைட். தெளிவா இருக்கு. அது ஓகே. அது இன்னைக்கு என்ன சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? ரைட், ரைட். இப்ப கரெக்டா இருக்கு இல்லையா? நீங்க இடையில இடையில பேசிட்டீங்கன்னா நல்லதுமா. ஏன்னா எனக்கு நான் வெறும் இந்த இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கனால அந்த பக்கம் போகுதா இல்லையான்னு தெரியல. ரைட். வாழ்க வளமுடன். அதனாலதான் அந்த லெட் கோ, விடு, விட்டு விடு என்கிறது என்னன்னா, இந்த ஒரு ஆசையை இந்த பார்த்ததுக்குள்ள நீ பிடிச்சிட்டு இருக்கனால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதை விட்டாதான் உனக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதுதான் உன்னுடைய உள்ள கதவை திறக்கும். அப்போ இப்ப எல்லாம் விட்டுட்டோம். இப்ப என்ன? நம்மளுடைய மனது, நமக்கு மனம் ஒன்றுதான் இருக்கு. இந்த மனம் ஒண்ணு பொருளோட ஒட்டும். அதை விட்டாதான் நம்ம தெய்வத்தோட ஒட்ட முடியும். பொருளோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனதை தெய்வத்தின் பக்கம் திருப்ப முடியாது என்பதுதான் இது. அப்போ நாம எதையெல்லாம் விடணும் அப்படின்னாக்க, அன்பையும் ஆசையை மட்டும் விடக்கூடாது. மற்றவர்கள் மேல் இருக்கும் வெறுப்பினையும் நாம் விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய இது. ஒரு பொருளின் மேல் ஆசையும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. நடுநிலைமையான நிலையில் அதை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். அப்போ பொருட்களை மாயையிலிருந்து விடுபட்டு மனசை கடவுளோடு இணைக்கும் பொழுதுதான் நாம் பக்தி பாதையில் முன்னேற முடியும். அதுதான் கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு உன் கடமையை செய்வதில் மட்டுமே உரிமை உண்டு, முடிவுகளில் ஒருபோதும் இல்லை. ஆனாலும் நீ உன் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையையும் நேர்மையையும் வெளியாகும் போது பகவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்பதுதான் கடமையை செய். அப்போ நாம இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம புரிந்துக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய அனைத்து செல்வம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உறவினர், இது எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது. அது இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருப்பது எதற்கு என்றால், கடவுள் உணர்வு பாதையை சென்று கடவுளை உணர்வதற்காக கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இந்த விஷயத்தில் எதுவுமே நமக்கு சொந்தமில்லை. நம்மளுடைய உடம்பும் நமக்கு சொந்தமில்லை. ஆனால் நாம், அதாவது நம்முள் இருக்கும் இந்த ஆன்மா மட்டுமே நமக்கு சொந்தம். அந்த ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டியதுதான் நம் கடமை. அது ஆன்மா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் துறவு வாழ்க்கை வேண்டும். ஆனா இதுக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும்னா எப்பொழுதுமே பற்று இல்லாம இருக்கணும். அதாவது சான்ஸ்கிரிட்ல சாம்ஸ் அண்ட் வைராகியம் சொல்லுவாங்க, தமிழ்ல பிரசவ வைராகியம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, சுடுகாட்டுல ஒருவர் இருந்துட்டாக்க அதை பார்த்த உடனே, சே இது என்ன வாழ்க்கை அப்படின்னு, இந்த வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஆசையை துறந்து வருவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி பிரசவத்தப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வலியை பார்த்துட்டு அந்த பெண் என்ன நினைப்பானா, இனிமேல் நான் பிள்ளையே பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வலி இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனா வலி முடிந்து மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு போவாங்க. ஆகையால் இந்த பிரசவ வைராகியம் என்பது நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத வைராகியம் நமக்கு இருக்கக்கூடாது.
நம்மளுடைய வைராக்கியம் நிலையானதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் இந்த துறவு பாதையில் நீண்ட தூரம் தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகையால் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த நீளம் நாம் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய அடியில் தான் துவங்குகிறது. ஒரு ஒரு அடியாக எடுத்து வைத்தால்தான் அந்த நீளத்தை நாம் அடைய முடியும். ஆகையால் அந்த பொறுமை என்பது நமக்கு மிகவும் தேவை. அப்போ இந்த மாதிரி நம்ம ஆசையை விடணும் அப்படின்னா நம்ம மனதை எவ்வாறு திருப்ப வேண்டும்? மற்றவர்களுடைய பாதையில் விற்றுவிட வேண்டும். அதே சமயத்தில் நீ எவ்வாறு இருக்கிறாயோ அவ்வாறு இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்காதே. அதே சமயத்தில் எந்த ஒரு சிக்கலுக்கும் நீ வலுவாக போய் அதற்கு ஒரு முடிவை வலுவாக கொண்டு வராதே. அமைதியாக இருந்தால் அதற்கான முடிவு தானாகவே வரும். அதே சமயத்தில் இந்த உலகம் எதிர்காலம் என்பது ஒரு நிச்சயமற்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நிச்சயமற்ற வாழ்க்கை தான் உனக்கு வேண்டிய அத்தனை வாய்ப்புகளையும் நல்கும் என்பதை உணர்ந்து அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனநிலையில் இருந்தால்தான் நாம் துறவு வாழ்க்கையில் கால் வைக்க முடியும். ஏனென்றால் துறவு வாழ்க்கையில் கடந்த அனுபவத்தையும் விட்டு விடுகின்றோம். நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் விட்டு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது எதிர்காலம் ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருக்கும். ஆனால் பெரியவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த நிச்சயமற்ற தன்மைகளில் தான் உனக்கு எல்லா கதவுகளும் திறந்து எல்லா வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. ஆகையால் தைரியமாக அதனுள் எடுத்து கால் வை என்று கூறுகிறார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் வாழ்வது எப்படி? இலைமேல் நீர்த்துளி போல் பட்டும் படாமலும் இருக்கணும். நம்ம ஆசைக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, அதாவது துன்பங்களுக்கு காரணம் ஆசையே. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய மனைவி அனைவருமே நம்மால் கொண்டு வரப்பட்டவில்லை, அதாகவே நம்முள் வந்தது. அவர்கள் எல்லாரும் நம்முள் வந்து வெளியே போகிறார்கள். இதில் நம்மளுடைய வேலை எதுவுமே இல்லை. They came through you, but not from you. And though they are with you, yet they belong not to you. இதான் கலீல் இப்ரான் சொல்றாங்க. அதனால நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே சொந்தமில்லை. கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் நடந்து கொண்டிருக்கின்றது, கடவுள் எடுத்துக்கொள்ளப் போகிறார். நம்முடைய பொறுப்பு என்பது அந்த இறைவனை நினைத்து வாழ்ந்து நம்ம கெட்ட கர்மங்களை அழித்து மறுபிறப்பை அழிப்பதே என்பதை உணர வேண்டும். ஆகையால் அப்போ அந்த இதை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நிச்சயமற்ற தன்மை என்பதே ஒரு ஞானம். அந்த ஞானத்தில் நாம் கால் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு அதாவது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. நிறைய புதிய விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கின்றன. இதுதான் சொல்லுவாங்க, நாம் பிரசன்ட் தருணத்தில், இந்த தருணத்தில் மனதை திறந்து வைத்து சமரச அணுகுமுறையில் வாழ்ந்து அறியாமை, ஏனென்றால் நம்மளுடைய அறியாமையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறியாமையையும் உணர்ந்து இந்த தருணத்தில் சமரச அணுகுமுறையோடு திறந்த மனப்பாங்கோடு வாழ்ந்தால் நம்மளுடைய எதிர்கால கதவுகள் திறக்கும். இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த படத்தை பாருங்க. நமக்கு வாட் யூ நோ, நமக்கு என்ன தெரியுங்கிறது நமக்கு தெரியும். வாட் யூ டோன்ட் நோ, நமக்கு என்ன தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த வட்டத்துல பார்த்தா அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குதான் பெருசா இருக்கும். நமக்கு என்ன தெரியாது என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முடியாது. ஆகையால் அந்த தெரியாது என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்டு
அந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் கால் வைக்கும் பொழுதுதான் நமக்கு மற்ற விஷயங்கள் புலப்படும். ஏன்னா இந்த நிச்சயமற்ற வாழ்க்கை, இன்செக்யூர் வாழ்க்கை என்பதுதான் துறவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் காலடி வைக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லா உணர்வுகளுமே வருகின்றன. ஏனென்றால் நாம் கடந்த கால அனுபவங்களும் கடந்த கால வாழ்க்கை பழக்க வழக்கங்களுக்கும் ஆசைகளுக்கும் அடிமைப்படாமல் விடுதலை பெற்று புதிய நிலையோடு நிற்பதால் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. கடந்த கால வாழ்க்கையிலேயே நின்று அதன்படி அந்த அறிவோடு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிதையும், ஒழுக்கமற்றதாக மாறிவிடும். அது அழிவுக்கு வழிகோலாகும். எதிர்கால வாழ்க்கைக்கு உதவாது. ஆகையால் ஞானத்தோடு இருக்க வேண்டும், அந்த பணிவோடு இருக்க வேண்டும். அந்த எதிர்கால நிச்சயமின்மை என்ற தன்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர்களின் பார்வைகளையும் மதிக்க வேண்டும். இவை எற்றாலும் இணைந்து நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் வெல்வதற்கான சக்தி முடிகிறது. இதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஞானத்தில் பணிவு, மற்றவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்களை அனுசரித்து போவது, இதன் மூலம்தான் நமக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். சோ நாம் என்னவெல்லாம் விட வேண்டுமோ விட்டு பிறந்த காலத்தில் அதாவது இந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் அனைத்தும் கெட்டும். அதாவது நாம் இந்த நிகழ்காலத்தில் நாம் நம்மை சரணாகதி அடைந்து விடுகிறோம். அப்பொழுதுதான் நமக்கு எல்லாமே வரும். அதுக்கு நான் இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன்னா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியம். நமக்கு அத கம்ஃபர்ட் ஜோன், சுகமா இருக்கிறோம். அதை என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிற வேலையில நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ஆகையால் ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய முறையை, ஒரு புதிய முயற்சியை எடுக்க வேண்டும். அதான் இது. முதல்ல இருக்கிற அந்த சின்ன ரவுண்ட் கம்ஃபர்ட் ஜோன். அதான் நம்ம எப்பவுமே சேஃபா இருக்கிறது. ஆனா இதே நிலையில் இருந்தால் நமக்கு வளர்ச்சி இருக்காது. இதை தாண்டி ஒரு முயற்சி எடுத்தால், அந்த முயற்சி எடுக்கும் பொழுது இந்த ஆரஞ்சு கலர்ல வரும். அந்த முயற்சி செய்யும் பொழுது என்ன, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம திட்டிக்குவோம், என்னடா இப்படி போயிட்டுமேன்னு. ஆனா அதே சமயத்துல முயன்று முயன்று படிப்போம். அப்பதான் அது புரிய புரிய அந்த மூன்றாவது பச்சை நிற வட்டத்திற்குள் வந்து விடுகின்றோம். அதை உணர ஆரம்பிக்கின்றோம். அதில் இருக்கும் நமக்குடைய வாய்ப்புகளை உணர ஆரம்பிக்கின்றோம். அதில் இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு நமக்கு தெரிந்துகிட்டே இருந்தது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கை அடுத்த நிலை எட்டுகிறது. கடைசி நிலை என்ன என்றால், அனைத்தையும் புரிந்து நாம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நமது அனுபவத்தையும் சொல்லிக் கொடுக்கும் நிலைதான். இதுதான் துறவு வாழ்க்கை. அதாவது குடும்ப வாழ்க்கையிலிருந்து வனப்பிரசத்திற்கு வனப்பிரசத்திலிருந்து கற்று அவற்றையும் அனைத்தையும் புரியும் போதுதான் அந்த கடைசி ஜோன், குரோத் ஜோன் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையின் முயற்சிக்கும் இது பொருந்தும், துறவு வாழ்க்கைக்கும் இந்த படம் பொருந்தும் என்பதுதான் இது. இதில் சந்தேகம் இருந்தாக்க கேள்வி பதிலா மறுபடியும் கேளுங்க. அப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வந்தால்தான் உங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாம் விடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய குறிக்கோளையும் முயற்சியும் விடுங்கன்னு சொல்லல. மற்றவர்கள் மேல் இருக்கும் அந்த பற்றினையும் ஆசையும் விட்டு உங்க குறிக்கோளையும் உங்களுடைய முயற்சியை மட்டும் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் நினைப்பதை அடைய முடியும். அப்பதான், அதாவது எப்பொழுது உங்களது ஆசையை விடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். இதற்கு முன்னால் நமக்கு என்ன கிடைக்குதுனாக்க, ஒரு வறுமையின் மனப்பாங்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அதனாலதான் முன்னேறி போவதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, இல்ல இல்ல எனக்கு பத்தலை பத்தலை பத்தலைன்னு சொல்லுவாங்க. இதே பச்சையா சொன்னா பிச்சைக்காரத்தனம் சொல்லலாம், பவர்ட்டி அன்கான்சியஸ்னஸ், இல்லைன்னா வறுமையின் மனப்பாங்கு. இந்த மனப்பாங்கில் நாம் இருக்கக்கூடாது.
இருப்பதே போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருது என்பதுதான் முக்கியமா இருக்க வேண்டும். அந்த மனதில் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ பாதுகாப்பு என்பது நமக்கு நம்ம என்ன நினைக்கணும், நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தா நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பணத்தின் பின்னால ஓடும் பொழுது பணம் நமக்கு நிறைய நிறைய சேர சேர என்ன ஆகுது, பணம் நாம விட்டு போயிருமோ மறுபடியும் பயம், அது மேல ஆசை வந்துருது. ஆகையால அந்த பணத்தின் மேலும் ஆசை வைக்க கூடாது. ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், அந்த பாதுகாப்பின்மை வரும் பொழுதுதான் நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஆகையால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருது. ஆசை இல்லாமல் கிடைக்கும் சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம். அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகின்றது. அப்பொழுது கிடைக்கும் செல்வம் தான் உண்மையான செல்வம். அதனால் நினைப்பதை பெரியதாக நினையுங்கள், கனவு காண்பதையும் பெரியதாக கனவு காண்கள், நம்புவதை பெரியதாக நம்புங்கள், முடிவுகளையும் பெரிதாக எதிர்பாருங்கள். அப்ப நாம இந்த மாதிரி வாழ்க்கையில் பற்று இல்லாமல் வாழும்போது சிக்கல்கள் தோன்றினால் அதை நாமே முயன்று தீர்ப்பதற்கு முயல்வதை விட சிறிது நேரம் அதை அதன் வழியில் விட்டால் அந்த சிக்கல்கள் தானாக தீர்ந்துவிடும். ஆகையால் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு கஷ்டங்களிலும் நாம் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருந்தால் நம்மை சுற்றியுள்ள கெட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பதே. ஆகையால் அதிலும் ஒவ்வொரு சிக்கலும் நமக்கு ஒரு நன்மைக்கான வாய்ப்பின் விதையாகும். ஏன்னா அந்த சிக்கல் வந்தப்ப நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த சிக்கல் போகும்போது நமக்கு என்ன ஒரு படிப்பினை கொடுத்தது. ஆகையால் எதிர்காலத்தில் அந்த சிக்கல் வராமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அந்த சிக்கல் நம்ம வாழ்க்கையில் ஒரு விதையாக இருந்து நமக்கு அது மரமாக வளர்ந்து நமக்கு அறிவை ஊட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் அந்த துறவரத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு கெட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அந்த கெட்டியாக பிடித்து அதில் வாழ்ந்தால்தான் அந்த இறை உணர்வு கெட்டும், இறை ஞானம் கெட்டும். ஆகையால நம்ம என்ன சங்கல்பம் எடுத்துக்கணும், நானும் என்னை சூழ்ந்தவர்கள் இருப்பது போல் அவர்களுக்கு சுதந்திரத்தை அளிப்பேன், எந்த சிக்கல்களுக்கும் நான் வற்புறுத்தி தீர்வு காண மாட்டேன், ஆனால் எல்லா விஷயங்களிலும் பங்கேற்பேன், நான் தனித்து போக மாட்டேன், ஆனால் நான் எப்பொழுதும் ஆசையில்லாத நிலையிலேயே இருப்பேன். இதுதான் ஒன்று. இரண்டாவது, அதாவது நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொண்டு நாம் உணர்ந்து புரிந்து அமைதியாக வாழ்ந்தால் சிக்கல்கள் தானாகவே தீர்ந்துவிடும், புதிய வழிகளும் தோன்றும். இது இரண்டாவது விஷயத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டும். நமக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் திறந்து கிடைக்கின்றன. நாம் கடந்த காலத்திலேயே வாழ்ந்தால் நமக்கு ஒரு கதவு தான் தெரியும், அந்த கதவு நல்லதா கெட்டதா என்பதை கிடையாது. நம்ம அதை செலக்ட் செய்வதற்கு நமக்கு சாய்ஸ் இல்லை. ஆனா அந்த அதாவது ஆசை இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா கதவுகளும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு எதுலையும் ஆசை இல்லை, அதனால எல்லாமே நமக்கு தெரியும், மனசு விரிவடைந்து பார்க்கும். அப்போ நிறைய வாய்ப்புகள் தெரியும். அந்த வாய்ப்புகளின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சரியாக மலரும் என்பதை கூறி, ஒரு சில சமயங்களில் கற்பனையை விட உண்மைகள் மிகவும் பெரியதாக ஆச்சரியமான விசித்திரமான அல்லது நம்ப முடியாத அற்புதங்களாக இருக்கும் என்பதையும் நாம் உணர வேண்டும். அதுதான் ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன், பட் இட் இஸ் பிகாஸ் ஃபிக்ஷன் இஸ் obliged to stick to the possibilities, ட்ரூத் இஸ் நாட். அதாவது ஃபிக்ஷன் என்பது, மாயை என்பது ஆசைகளுக்கு உட்பட்டது, ஆனால் உண்மை என்பது ஆசைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆகையால் உண்மையான அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஆசையை விட வேண்டும் என்று கூறி, கீதாவில் என்ன சொல்கின்றது என்றால், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், உன்னுடைய எதை இழந்தாய்,
எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அதை வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அதுவும் இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாக ஆகும் பொழுது இதுவே உலக நியதி, படைப்பின் சாராம்சம் என்பதை உணர்ந்து வாழ் என்பதே கீதையின் சாராம்சம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, யாருமே கை தூக்கல. ஆமா, நான் பேசிருக்கேன். ஜோதி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுங்கம்மா. ஐயா இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க ஐயா. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் இப்போ பேசுறதே இல்லை கடந்த ஒரு 6 மாசமாவே. கல்யாணம் ஆகி அவங்க ஒருத்தி ஃபாரின்ல இருக்கா, ஒருத்தி இங்க சென்னையிலே இருக்காங்க. ஆனா இப்ப நான் சின்ன பொண்ணுகிட்ட ஃபாரின்ல கிட்ட பேசுறது அது என்ன பேசுவா, என்னோட இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பா. ஐயா எங்க ஐயா ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ இவ பெரியவ இந்த ஊர்ல இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா, நீங்க எல்லாமே அந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு என்கிட்டயும் எங்க ஐயா கிட்டயும் பேசுறது இல்ல, அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசுறது இல்லைங்கய்யா. இது எப்படி நல்லா படிச்சு பிஇ ஐடில ஒர்க் பண்றாங்க, ஆனா இப்ப எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்றதே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஆமா, இப்ப நான் சொல்ல போறது ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த தத்துவங்கிறது மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸி, தனக்கு தானே வரும்போது கஷ்டங்கிறது தான் உண்மை. ஆனாலும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, உங்க குழந்தைகளை நல்லா வளர்த்திட்டீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அதை மறந்துட்டு நீங்க 2 பேரும் அமைதியா ஒரு வாழ்க்கை வாழ்றத பாருங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்க உங்களை பத்தி என்னவோ நினைச்சிட்டு போகட்டும். நீங்க அமைதியா 2 பேர்த்துடைய வாழ்க்கையிலும் எந்த விதத்திலும் உள்ள போகாம உங்க பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருங்க. ஒரு காலத்துல அவங்க திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. இதுதான் நான் சொல்றது. ஆனா சொல்றது ஈஸி, வாழ்க்கையில கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதாங்கய்யா நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மனவளக்கலையில இருக்கனால நான் அதனால புரிஞ்சுக்கிட்டேன். மனவளக்கலையில இருக்கிறவங்க வாழ்த்திட்டே இருக்க வேண்டியதாமா. நமக்கு வேற என்ன வழி இருக்குமா? எங்க ஐயா அதுல இல்லாதனால எப்படி நம்ம படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கி 2 பேரும் என்ன இவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டாங்க, அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்க சகோதரத்துவையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு அவரு என்னதான் கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டே இருப்பாரு. வீட்லயே இருக்கறதுனால பதில் சொல்ல முடியல என்னால. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அல்லமா, நீங்க அவர் புலம்பிட்டே இருக்கும்போது நீங்க எதுவும் பதில் சொல்லாதீங்க. அவர் சொல்றத கேட்டுட்டே இருங்க. ஏன்னா நீங்க அவங்களையும் மாற்ற முடியாது. 3 பேர்த்தையும் மாற்றணும்னா நீங்க மனதுக்குள்ள வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டே இருங்க. அமைதியா வாழ்த்திட்டே இருங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னது அதேதான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நாம் அமைதியா வாழ்த்திட்டே இருந்தா நிச்சயம் நல்ல முடிவு வரும். அதுதான் இன்னைக்கு பேசினதே. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பா வாழ்த்திட்டே இருக்கம்மா. உங்களோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அம்மா வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நிழல் காலத்தை மட்டும் நினைக்க சொல்றீங்க. ஆனா வீட்டுல இருந்தாலே அந்த பற்று வந்துட்டுங்களையா, எல்லாருக்கும் ஈகோ வேற வந்துட்டு பற்று வருது. ஆமா, இப்பதான் சொன்னேனே,
இந்த தத்துவம் பேசுறதுக்கு ஈஸி, ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிற தனக்குன்னு வரும்போது கடைபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்குங்கிறத அடி மனசுல போட்டு வைங்க. அப்பப்போ இப்படி ஒரு தத்துவம் இருக்குங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. ஒரு காலத்தில் நீங்க அதாவே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு பேசுனதே அதுதான். எல்லாரும் உடனே சாமியார் ஆயிட முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. ஆனாலும் இதை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்தால் நம் அடிமனதில் பதியும் பொழுது ஓரளவுக்காவது இந்த ஆசையிலிருந்து விடுபட முடியும் என்கின்ற நம்பிக்கையில தான் நான் இந்த டாபிக்க உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றிங்கய்யா. அதே மாதிரி குரங்கு காமிச்சிங்க, அது ரொம்ப அருமையா இருந்தது. அதேதான், நம்ம குரங்கு பிடி விடுறதில்ல, அதனாலயே நமக்கு அடி ஒழுகுது. விட்டு தொலைச்சோம்னா நல்லா இருக்கும். அதேதான். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க. அந்த குரங்கு பிடி மட்டும் ஞாபகம் வச்சா என்னுடைய இன்றைய பகிர்வே எனக்கு பூர்த்தி அடைந்த மாதிரிமா. அது ஒண்ணு வாழ்க்கையில. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லில்லி கோபால் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க கமெண்ட் மட்டும் சொல்லுங்க, கேள்வி வேண்டாம். ஐயா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது ஆசை பற்று இல்லாம இருக்கணும், ஆசை இல்லாம இருக்கணும். பட் வந்து அது நம்ம முன்னேறதுக்கு அந்த ஆசை அப்படின்றது தேவையா இருக்கு இல்லைங்களா ஐயா? அதாவது மகரிஷியை அகத்தாய்வுல கிளீனா சொல்லியிருக்காருமா, பேராசை தான் கூடாது, ஆசை இருக்கணும்ட்டு. அதாவது எந்த ஆசையெல்லாம் இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கு, ஆன்மீகத்தில் வளர்வதற்கு, இறை உணர்வு பெறுவதற்கான ஆசைகள் எல்லாம் ஒருவனுக்கு நிச்சயம் தேவை. ஆனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வர்ற பேராசை தான் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அகத்தாய்வுல மகரிஷி சொன்னது. அந்த ஆய்வு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, அதுதான். அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்ற அந்த அதுல ஒரு இது, அந்த ஆசை வந்து அது பேராசையா மாறுற மாதிரி ஒரு நிலை ஏற்படுதுங்க. நம்ம சரி இதுல இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் ஆழ்ந்து போகணும் அப்படின்னு அப்படின்னும் போது அது வந்து எப்படிங்க, எனக்கு அது பேராசையா இல்ல அது சரியான ஒரு பாதையான்னு தெரியலங்க ஐயா. நான் எப்போ ஆசைன்னு சொல்றது வந்து, குறுகிய காலத்துல பணம் சம்பாதிக்கிறது, மற்றவர்களை ஏமாத்தி வாழ்வது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறது, அவங்கள போல நம்ம இருக்கணும் அப்படி இப்படின்னு மற்றவர்களை பார்த்தே ஆசைப்பட்டு வாழ்வதை விட நம்மளுடைய நிலைமை என்ன, நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நினைத்து ஆன்மீகத்தில் போகும்போது இந்த பேராசை எவ்வளவு பட்டாலும் அது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் இல்லாதது, நமக்கு மட்டும் உரியது. ஆகையால் நீங்கள் நிச்சயமாக ஆன்மீகத்தில் பேராசைப்படலாம். சமூக வாழ்க்கையில் பேராசைப்பட்டால் மற்றவர்களுக்கு அது துன்பமாக முடியும், நமக்கும் துன்பமாக முடியும். இதை நான் ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். நீங்க இந்த கேள்வி கேட்டது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசிச்சுட்டே வந்தேன். ஆனா யாராவது இந்த கேள்வி கேட்டா மகரிஷி சொன்ன இந்த ஆசை அளவோடு இருந்தால் நல்லதுன்னு சொன்னதை சொல்லலாம் நினைச்சேன். நீங்க பேராசையும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஒரே கடைசியில தான் நான் வந்தேன், யூடியூப்ல ஸ்கை யோகால கேட்குறேங்க ஐயா. ஐயா இப்போ வந்து அதாவது குடும்பத்தை பத்தி நான் கேட்குறேன். நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து அனுசரித்து எல்லா இதுவும் நம்ம பண்ணுறோம். பட் வந்து உறவுகள் வந்து இப்போ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறப்ப உறவுகள் வந்து அவங்கவுங்க வளர்ந்து கல்யாணம் ஆன பிறகு புது உறவுகள் வருவது, வெளியில் போகிறாங்க, இப்படிலாம் இருக்கிற சூழலில் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டு போனாலும் நம்ம பண்ணுறது பத்தலை செய்யலை அப்படிங்கிற ஒரு இது வந்து கடுஞ்சொல் வந்து நம்மளை திரும்பி வந்து தாக்குறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற இதே வந்து இவ்வளோ பண்ணியும் நம்ம அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி காயப்படுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுதுங்க. அப்போ அது வந்து எப்படிங்க இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணது கூட நீங்க நிலை குலைந்து போயிடுறீங்க.
இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. அதனால உடல் பாதிக்குது, அதனால மனசு பாதிக்குது. இல்ல நீங்க இன்னும் இறந்த காலத்திலேயே வாழ்றீங்க. நான் அவளுக்கு ம். அவ்வளவு செஞ்சேன், இவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், இவங்களுக்கு இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு அந்த இறந்த காலத்தில் நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதை நினைத்து இவ்வளவெல்லாம் செஞ்ச நம்மை பார்த்து இவங்க இப்படியெல்லாம் கேட்கிறாங்களே நினைக்கும் போதுதான் நிலை குழந்து போறீங்க. ஆனா நம்ம இப்ப எனக்கும் 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எங்க அண்ணா இல்ல, அவங்க குழந்தைங்க இருக்காங்க. இப்ப அவங்க அத்தனை பேர்த்துடைய குழந்தைகள் இருக்காங்க. இந்த சுமைகளை எல்லாம் நானும் பார்த்தவன் தான். ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க நல்லா இருக்காங்க. என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நான் போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. நான் என்னுடைய மன அமைதிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் வேண்டிய வாழ்வை தேடி நான் போகிறேன். நீங்க அந்த ஆசையை விட்டு வெளியே வந்தால்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இல்லைன்னா இன்னும் அவர்கள் மேல் இருக்கும் ஆசையினால நீங்க பைத்தியம் முடிச்சு ரோட்ல அலையிற நிலைமைக்கே வந்துருவீங்க. உண்மையா பொய்யா? சரிங்க. இப்ப அந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க, பற்று வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், நம்ம அவங்களுக்கு ஆமா. கேரிங் பண்றோம், ஓகே. பட் நம்மளுடைய சொல்க்கு எதிர்பார்ப்புகள் அவங்க நடக்கிறப்ப நம்மளுக்கு மனசு வலிக்குது, எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இப்ப அதுல இருந்து பற்றற்ற நிலைக்கு வரணும்னா இப்ப நீங்க நம்ம எதிர்பார்க்காதீங்க. அவங்க எதையுமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீர்கள்ங்கிறதா நான் சொல்றது. இந்த சார் கேரக்டர் உள்ள இப்போ பர்சன் நான் சொல்றேன், இப்படி இந்த மாறுறதுக்கு எப்படி வழி இல்லைன்னாயா? நம்மளா யோசிச்சு தானே விடுபடணும். இப்பதான் சொன்னனே, தத்துவம் பேசுறது ஈஸி, ஆனா தனக்குன்னு வரும்போது அது ரொம்ப கஷ்டம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்களா அதை உணர்ந்து புரிந்து, ஆமா இவ்வளவுதான் போங்கடா, நான் என்னுடைய அமைதி என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், எப்ப திரும்பி நகர்றீங்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப அவங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் போவீங்க, தலையை காட்டுவீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்துருவீங்க. நீங்க அது அப்ப நம்ம செய்யணும், இது செய்யணும், இது அப்ப நம்ம எதிர்பார்க்கறதும் கடமைகள்ல இருந்து தப்பு. அப்ப கடமைகள்ல இருந்து தவறுறதா அர்த்தம் இல்லைங்களாயா? உங்க கடமை முடிஞ்சது. அவங்கவுங்க கல்யாணம் ஆகி அவங்க வாழ்க்கை ஆரம்பித்ததற்கு அப்புறம் உங்கள் கடமை முடிந்தது. எல்லாமே உங்கள் கடமை ஒரு லிமிட் வரைக்கும் தான். அந்த வரையறை தாண்டின உடனே அவங்கவுங்க லைன்ல இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். வெயிட் பண்றேங்க ஐயா. ஒரே நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க. ஜூம்ல இருக்கீங்களா? சரி, நீங்க கை தூக்க முடியலையா? சரி, நான் பாக்குறேன். ஓகே. ஆமா, ஒரு அன்பர் போன்ல கூப்பிடுறாரு. சங்கர் அப்படின்னு யாராவது இந்த குரூப்ல இருக்காங்களான்னு பார்த்தா அன்மியூட் பண்ணுங்க. சரிங்க. ரைட். அவருக்கு என்னால உள்ள வர முடியலன்னு கேட்கிறாரு. ரைட். ஐயா, மறுபடியும் உங்க இதுல நான் இப்ப இந்த நிலைமையில தான் இருக்கேன். இப்போ நான் என்னுடைய மகனுடைய வீட்டுல எனக்கு மனைவி இறந்துட்டாங்க. மகனுடைய வீட்டுல மருமகளோடு குழந்தைகளோடு இருக்கிறேன். அதே சமயத்துல இந்த 5 அக்கா தங்கைகள், 2 அண்ணனுடைய பொண்ணுகள், 7 8 பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் நல்லா இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லிட்டு விட்டுறேன். ஏதாவது கஷ்டம்னு ஏதாவது கேட்டா என்னால முடிஞ்சா செய்றேன், இல்லைன்னா நான் பச்சையே என்னால முடியாது, நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அதனால நான் அமைதியோடு இருக்கிறேன். ஆக்சுவலா இந்த யோகா வாழ்க்கையில நான் ஒரு திருப்தியா இருக்கிறேன்னு தான் அர்த்தம். ஐயா, நீங்க சொல்றது சிறப்புங்க ஐயா. நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. அதாவது நான் எந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு செய்யணுமோ அந்த எல்லாம் செஞ்சாலும், பட் அவங்களோட எதிர்பார்ப்புகள் ஏன் என்ன கேர் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற சொல்ற வார்த்தைகள் நம்மள ரொம்ப துன்புறுத்துற இல்லைங்க, ஒரு அளவுல இருக்குங்க ஐயா. அதுதான் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கணும், அதோட நிறுத்திக்கணும். சாகர வரைக்கும் பண்ணிட்டே இருப்பீங்களா? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால கல்யாணம் ஆகி அவங்க செட்டில் ஆகி அவங்களுக்கு குழந்தை குட்டிகள் வந்துடுச்சுன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான். அதோடு நம்ம நிறுத்திக்கணும். ஏதா அப்பப்போ ஒரு சின்ன விஷயங்கள் செய்யலாமே தவிர நம்ம எல்லாத்துக்குமே பின்னால் நிக்க முடியாது மனிதனால. அது மாதிரி நீங்க நின்னீங்கன்னா நீங்க ஒரு முட்டாள் தான் சொல்லுவேன். சரிங்க ஐயா. இதுவும் ஒரு பற்று சார்ந்து வருமாங்க ஐயா. பற்றுலையும் ஒரு அளவுதாமா வச்சுக்கணும்.
ஆசை இருக்குமா? நம்ம அக்கா தங்கச்சி பார்த்தா நமக்கு ஆசை வரும். ஆனா அந்த ஆசை ஒரு லெவலோட நிறுத்தினாதான் நம்ம உருப்படி ஆக முடியும். இல்லைன்னா நம்ம அழிஞ்சிருவோம். இருக்கிறதெல்லாம் எவ்வளவு கொட்டினாலும் கடைசியில பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நீ எனக்கு செஞ்சுட்ட, எனக்கு திருப்தியா இருக்கு, அப்படி சந்தோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வராது. இது வேற யாராவது இதுக்கு வேற அர்த்தம் இருந்தாலும் சொல்லலாம். அப்ப அந்த மனநிலை வந்து பற்றற்ற தாமரை இலை போல தண்ணீர் பட்டும் படாம இருக்கிறத வந்து மனநிலையை வந்து நம்ம அந்த அந்த ஸ்டாமினா எப்படிங்க ஐயா கொண்டு வர்றது? இந்த எண்டிங்ல வரையும் இருக்கிறோம். பட் இதை வந்து நம்ம அந்த எண்டிங் கொண்டு வராதனால மன உளைச்சல், உடம்பு இது பல பிரச்சனைகள் வந்து சார் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். நம்ம எப்படி நம்ம எப்படி பிறந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நமக்கு யார் உதவி பண்ணாங்க? யாருமே உதவி பண்ணல. நம்மளா வந்தோம். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய இவங்களை மேலே ஏற்றி விட்டுட்டோம். அப்போ நம்ம வாழ்ந்தப்ப எப்படி யாருக்கு உதவி பண்ணலையோ அந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க. அவங்கவுங்க அவங்களுடைய சுயம்பா வரட்டும். அதான் நான் சொல்றது. ஒரு அளவுக்கு தான் தூக்கி விடுறது. அதாவது தென்னை மரத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தென்னை மரத்துல ஒருத்தர் மரம் ஏறணும்னு நம்ம கை கட்டுற வரைக்கும் தான் அவனை தூக்கி விட முடியும். அதுக்கு மேல அவனாதான் மரம் ஏறணும். நம்ம கடைசி வரைக்கும் ஏற்றி விட முடியாது. ஆகையால் நம்ம ஒரு அளவுக்கு தான் ஏற்றி விட முடியும். அதுக்கு மேல அவங்க பாடு, மற்றது நம்ம லைனை பார்த்துட்டு இருக்கணும். சரிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா? இல்லைங்க ஐயா, எனக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இல்லங்க ஐயா, நீங்க நீங்க சொல்றது உங்களோடது வந்து என்னுடைய வாழ்க்கை தான் சார். புரியுதுங்களா? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரே வார்த்தை என்னன்னா, கல்யாணம் ஆன பிறகு நீங்க வந்து பட் 2 பேரும் 2 கண்ணா தான் நினைக்கிறோம். நம்ம குடும்பம் வேணும், மனைவி வேணும், அப்படிதான் நினைக்கிறோம். பட் மனைவி வந்த பிறகு நீ உன்னோட இது எல்லாமே மாறி போகுது அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு சொல்றப்ப நம்மளுக்கு மாத்தணும் சார். மாத்தணும் நிச்சயமா மாத்தணும். அது நிச்சயம் உண்மை. இதுல என்னுடைய அக்கா தங்கச்சிகள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர, என்னுடைய பெண்கள் வந்து என்னை விட்டுட்டாங்க. அப்பா, நீங்க எங்களை பார்க்க கூடாது, உங்க சொத்துல எனக்கு பங்கு வேண்டாம், நாங்க எங்களை பார்த்துக்கிறோம், நீங்க எங்களை வளர்த்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கதான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்களே தவிர என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்லை. அந்த விதத்துல நான் அந்த பற்றில்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததுனால என்னுடைய பெண்கள் எனக்கு வரமாக அமைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனா இன்னும் என்னுடைய அக்கா தங்கச்சிகள்லாம் வந்து என்னை எதிர்பார்க்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறந்து பேரங்குழந்தையெல்லாம் வந்துடுச்சு. இப்பொழுது எதிர்பார்த்து தவறு இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அதனால ஹெல்த் பாதிக்கிறதாங்க மனசு, உடம்புக்கு. அதுதான் சார், நம்ம ஏன் நம்ம உடம்பை கெடுத்துக்கணும்? சந்தோஷமா வாழுங்கள். இன்னும் யாராவது இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இருக்கிறவங்களுக்கு ஏன் உதவி பண்ணணும்? இல்லாதவனுக்கு உதவி பண்ணா சந்தோஷத்தோட போவான். இப்ப நான் மன்றத்துக்கு நான் வந்து சர்வீஸ்க்கு வந்ததே சர்வீஸ் பண்ணணும்னு தான் வந்தேன். என் தொழிலை விட்டுட்டு ஏன் இங்க வரணும்னா, ஐ வாண்ட் டு கிவ் சர்வீஸ். ஏதாவது பண்ணணும் சமுதாயத்துக்கு தான் ஆசைப்படுறேன். மனைவி வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இது ஐயா சொன்ன மாதிரி லக்ஷ்மணன் ஐயாவோட அவரோட மனநிலை நல்லா புரியுதுங்க ஐயா. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இது ரொம்ப இலகிய மனதுல இருப்பாங்க இல்லைங்கய்யா. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொண்டு தாங்கய்யா இதுக்கு ஒரே சொல்யூஷன். தொண்டு, நல்ல அன்பு பாசம் கண்ணை மறைக்குதுமா. உண்மைதாங்க. அவர் அவங்க மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு. உண்மைங்க. அதுதான் அது அவங்களுக்கு புரியல, மத்தவங்களுக்கு புரியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க தொண்டுல நல்லா போனோம். இந்த மாதிரி ஏன்னா தொண்டுல போயிட்டா அங்க கிடைக்கிற சந்தோஷம் உண்மையில கிடைக்கும் போது இன்னும் நல்லா தொண்டு செய்வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நம்ம மனசும் நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல இது ஒரு தெருவுல போற நாய்க்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு நிறைவு இருக்குங்க அதுல. அந்த அளவுக்கு மாத்தணும். வாழ்த்துக்கள் லக்ஷ்மணன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அப்படியே சங்கர் எங்க இருக்காரான்னு தேடுங்க. சங்கர் இல்லையா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா கேக்குதாங்கய்யா? கேக்குது, நல்லா கேக்குது. அது ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நீங்க பேசி முடிச்ச உடனே கொஸ்டின் கேட்கணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்கெல்லாம் சம்பித்து போயிட்டோம்.
அப்படியா? துறவுங்கிறது நம்ம ஈஸி நினைச்சிடும். ஆமா, இல்லறத்தில இருந்து கொண்டு ஒரு நல்லறமாக வாழ்வதுதான் துறவுன்னு மகரிஷியோட பாடங்களை படிச்சுட்டோம், பரிசு எழுதிட்டோம், பேராசிரியரும் ஆயிட்டோம். இன்றைக்கு நீங்கள் கொடுத்த விளக்கத்துலதான் நாங்க முழுமையான துறவுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. சற்று முன்பு லட்சுமணன் ஐயா சொன்ன சூழ்நிலை எனக்கும் ஏற்பட்டதுங்க. எல்லாத்துக்கும் அது எல்லாத்துக்கும் இருக்குமா? அது அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆமாங்கய்யா, கடந்த ஒரு 10 வருடங்கள் நான் மனவளக்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 23 வருடங்கள் ஆயிடுச்சு. நான் அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய மனதை ஒரு பேராசிரியர் பெரியவங்க மகான் கூட இருந்தவங்க சொன்னாங்க, உங்கள் மனதை நீங்கள் கண்ணாடி போல் வைத்துக் கொள்ளுங்கள். அது தெருவோரத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி, உடஞ்ச கண்ணாடியா கூட நினைச்சுக்கோங்க. அதுல ரோட்ல போறவங்களுடைய எல்லாவோட பிம்பமும் தெரியும், ஆனா எதையும் தான் வைத்துக் கொள்வதில்லை. அது போல உங்களுடைய கண்ணாடி என்ற மனதை வைத்துக் கொண்டால் வர்றவங்க, சொல்றவங்க, பாராட்டுறவங்க, இல்ல கோவப்படுறவங்க, இல்ல குறை சொல்றவங்க எல்லாமே வந்து பிரதிபலிப்பாய் போயிருமே ஒழிய மனதுக்குள்ள போகாது. அதனால அது போல என்னுடைய மனதை நான் வச்சுக்கிட்டேங்க. ஆனா அதனுடைய தன்மை எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நீங்களே சாரே என்னை ஒரு ஒரு சொல்லி கோவப்பட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த கோவம் அப்ப சாரே கோவப்படுறாங்க, சரி ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா அடுத்த நிமிஷமே என்னுடைய முகத்திலேயோ என்னுடைய வார்த்தைகளிலேயோ என்னுடைய மனதில இந்த வெறுப்பும் வேகமும் எதுவும் வர்றதில்ல. என்னங்கப்பா நல்லா இருக்கீங்களா, காஃபி போட்டு தரவா, என்ன சாப்பிடுறீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு நானே கேட்கும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுது. அப்போ மகான் சொன்ன வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி நம்மை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்ம கொஞ்சம் பதம் அடைஞ்சிட்டோம்ங்கிற தன்மை எனக்கு அப்ப உண்டாகுது. அதனால இப்ப வரைக்கும் ஐயா சொன்னாங்க நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு. ஐயா எனக்கு 5 நாத்தனார்கள், 4 குழந்தனார்கள், நான் தான் மூத்த மருமக. எங்க கணவரையே நீதான் கொண்டுட்டேன்னு சொன்னாங்க. என் கணவரையே நீதான் கொண்டுட்டேன்னு சொன்னாங்க, சரிங்களா? ஆனா அதெல்லாம் நீ விட்டு வந்து இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அது பெருசு பண்ணல. அது மாதிரி எதையும் நாம் செய்வோம், கடமையை செய்வோம்யா. ஆனா நமக்கு வரக்கூடிய நல்லவையோ கெட்டவையோ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவ்வளவுதான். நம்மளுடைய கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். குற்றமோ கோபமோ வேகமோ தேவையே இல்லை அப்படின்னு என்னுடைய மனதில் இருக்குதுங்க. ஆமா, இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம கடமைய செஞ்சுட்டே இருந்தால் நம்மை சுற்றி நமக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் அது நம்மை தேடி வருதுமா, நிறைய அதிர்ஷ்டங்கள் வருது. இதுதான் எல்லாருமே உணர்ந்துக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில நிறைய ஆச்சு அந்த மாதிரி. நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போனதுனால, அதாவது அதாவது வேலைன்னா என்னுடைய கர்மயோகாவுல நான் கரெக்டா இருந்து அதுலயே வாழ்ந்ததுனால என்னை சுற்றி நான் என்னெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சனோ அதை விட அதிகமா கிடைச்சது. அதே சமயத்துல அந்த கர்மயோகாவுல நாம வந்த பணத்தை விட அந்த அதிர்ஷ்டத்தில் வந்த அதிர்ஷ்டங்கள் தான் பெரியவை, பணத்தையும் தாண்டியவை அவைங்கிறதா உண்மை. ஆகையால் நாம வாழ்க்கையில இந்த மாதிரி வாழும்போது நமக்கு நிறைய கதவுகள் திறக்கின்றன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதான். ஆனா நிறைய பட்டமும் கிடைச்சிச்சுங்கயா. லூசு, இது என்னதான் சொன்னாலும் இது கேட்டுக்காது, பைத்தியம், இது வாலிபோட சொல்லிட்டு போயிரும், இதுக்கு என்ன தெரியும், என்னமோ கத்துக்குச்சா, மகானா இது தீட்சை எடுத்துக்குச்சா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதை ஒரு சிரிப்பா நகைச்சுவா எடுத்துக்கிறீங்க. அது அதை சொல்லும் போது அவங்களுடைய மனசு என்னன்னு புரியுது இல்லையா? எத்தனை பொறாமையோட சொல்றாங்க இல்லையா? அவங்களையும் வாழ்த்திட்டு போக வேண்டியதுதான். கண்டிப்பாங்க, மனதார வாழ்த்துவீங்கயா. ஆள் நிலையில வாழ்த்துவேன். வாழ்க வளமுடன் என்று. ரொம்ப அற்புதமான தன்னை கொடுத்தீங்கயா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க இது பண்ணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்க வீட்டுல ஒண்ணுங்க, எங்க பேத்தி கல்யாணம் வந்துச்சுங்க ஐயா. அதுல வந்து என்கிட்ட இப்ப நகையெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் விலை ஏறிடுச்சு. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க ஒரு பவுன் எடுக்கணும்னா. இப்ப எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நீ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கணும், காசை வச்சுட்டு நீ எடுக்காம இருந்திருக்கிற, உனக்கு அறிவே கிடையாது, அறிவு இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியும் என் பேத்தியே சொல்றாங்க ஐயா. சரி, சந்தோஷம். நான் அதான் நினைச்சுக்கேன், உண்மைகளும் தப்பு பண்ணிட்டோமா, இல்ல நம்ம ஆசையே இல்ல, நம்ம இருந்தா போய் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கன்னு நினைச்சாங்க ஐயா. அது எப்படிங்க, அது என்னங்க நான் செஞ்ச தப்பா இல்ல என்னன்னு தெரியலங்கய்யா. ஆமா, நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் 5 பவுன் வாங்கி வச்சிருந்தாலும் இப்ப 5 பவுன் கொடுத்தாலும் அவ என்ன சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாதான்னு கேட்பாங்க. அந்த ஆசைக்கெல்லாம் அளவே இல்லம்மா.
ஆமா. சரிங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், சரண்டர் ஆயிடணும். ஆமா, என்ன ஒன்னும் அறிவில்லாதவன், முட்டாள் தான், என்னால ஆமாங்க. இவ்வளவுதான் இதெல்லாம் முடியும் சொல்றாங்கய்யா. அப்படின்னு. ம். இல்ல இல்ல, ம். அது நம்மளும் ஒத்துக்கணும். ஆமா, நீ சொல்றதெல்லாம் ம். உண்மை, ம். நன்றி, என்னால ம். இவ்வளவுதான் முடியும், விட்டுருமான்னு சரி. சொல்லிட்டு நம்ம நகர்ந்துக்கணும். சரிங்கய்யா. எனக்கு அது நாங்க அதை விட ம். இல்ல, இப்ப அதை ம். விட வேற என்ன பதில் நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஒண்ணும் சொல்ல முடியாதுங்கய்யா. நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அதே அப்படின்னு. சமயத்துல ம். நீங்க தப்பு பண்ணீங்களா? இல்லையே, ம். அதாங்கய்யா நான் இது உங்களுக்கு அந்த எண்ணம் வரல. இவ்வளவு வரலைங்க. ஏறும், ம். அப்ப வாங்கிக்கலாம். அப்போது தேவைக்கு வேற இடத்துல பணம் தேவைப்பட்டிருக்கும், செலவு பண்ணிருப்பீங்க. அப்போ ஆமாங்கய்யா. எப்பவும் கையில கொஞ்சம் பணம் இருக்கணும். இதெல்லாம் ம். பார்க்கும்போது அதாம்மா, எத்தனை செஞ்சாலும் பத்தாதுமா. அவ்வளவுதான். சரி. கும்பிடு போட்டுட்டு ம். வரணும். சரிங்கய்யா. கும்பிடு போட்டு அப்படித்தாங்கய்யா நான். 4 ம். ஏழைகளுக்கு செய்யற வழியை பாருங்க. அதுவும் சரிங்க. அதே சரிங்க. சமயத்துல மத்த ஏழைகளுக்கு நம்ம உதவணுமா? உதவுங்கய்யா. ஆமா. சரிங்கய்யா. யாராவது நமக்கு உதவுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஏழைகள் எத்தனை பேர் இருக்காங்க. சரி. ம். அவங்களுக்கு போய் அவங்களுக்கு சரிங்க. செய்யுங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு சுகர் இருக்குங்க. இந்த கஞ்சி மாதிரி ராகி புழு அந்த மாதிரிலாம் சாப்பிடலாங்களா ஐயா? நீங்க உணவே மருந்துன்னு என்னுடைய இது கேட்டீங்களாமா? கேட்டங்க ஐயா, கேட்டிருக்கேங்க ஐயா. இங்க அதுல பேசுங்க. நான் சொல்லியிருக்கேம்மா, ம். ராகி, அரிசி, ம். கோதுமை, ம். ம். சிறுதானியம் எல்லாமே சர்க்கரை. ம். அதனால ஆமாங்க. அது ம். கம்மியா அது ம். கம்மியா இருக்கணும். ம். பருப்பு நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால வெறும் சரிங்க. ராகி கூழ் சாப்பிட்டா சுகர் ஏறும். ம். அதுக்கு பதிலா ராகி உருண்டையா போட்டீங்கன்னா உடனே ரத்தத்துல ஏறாது, வயிற்றுக்கு போய் கரைஞ்சி ஏறதுக்கு லேட் ஆகும். அந்த ம். ராகி உருண்டையா போட்டு கொஞ்சம் பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பசி அடங்கிரும். அதான் அது நான் களி சொல்றது. களின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி களி. களி. ம். ஆமா, களி. ம். கூழை விட களி பெட்டர். சரிங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ம். வாழ்க வளமுடன்மா. ஐயா சங்கர் ஐயாக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓ, பிடிச்சிட்டீங்களா? சங்கர் பேசுங்க. சங்கர் இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். சங்கர் ஐயா வாழ்க வளமுடன். இருக்காருங்க ஐயா. இல்ல, அவருக்கு அன்மியூட் அன்மியூட் கொடுத்துருக்கங்க ஐயா. இல்ல, அவரு அவரு அன்மியூட் பண்ணணும். ஆமாங்க ஐயா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. சங்கர் ஐயா வாழ்க வளமுடன். ஓபன் ஆகலைங்கய்யா. சரிம்மா, பார்க்கலாம். அது அப்படியே ஓகே, வச்சிருங்க. அது ஆன்லயே இருக்கு. சரிங்க. அடுத்தது அடுத்த அன்பராக பாலா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. மிகவும் அருமையான வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நல்லா அருமையா பிளான் பண்ணி பவர் பாயிண்ட்ஸ் போட்டு அருமையா சொன்னீங்க ஐயா. எல்லாரோட லைஃப்லயும் இருக்கிறது அந்த துறவுங்கிறது தான். அதாவது இப்ப இந்த அம்மா இப்ப நகையை வாங்குறத பத்தி சொன்னது மாதிரி வாழ்க்கையில நம்ம வருங்காலத்திற்காகவோ நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய சேமிக்க வேண்டியிருக்கு. அது எல்லை தெரியாதனாலதான் நம்ம மனவளக்கலையில இருந்துட்டு ஒரு சிரமம் தெரியுது. இது என்ன சம்பாதிக்கிறதா வேணாமா, இது துறவு எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. இப்ப ஏன்னா என்னுடைய இதுலயும் வந்து நம்ம ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ், அதாவது லோ கிளாஸ்ல இருந்தா நம்ம வந்தோம். படிச்சு வேலை வீடு. எனக்கு 2 பொண்ணுங்க ஐயா. திருமணம் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படிதாங்க வந்தோம். அதாங்க ஐயா. இப்ப என்ன, இப்ப எல்லாருக்குமே இப்ப 60+, நான் 60+ங்க ஐயா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு வீடு, நம்ம வீடுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுங்க ஐயா. அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துடுதுங்க ஐயா. இப்ப நான் துணை பேராசிரியர் மன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் ஸ்பீச் கொடுக்குறேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. இருந்தாலும் ஃபியூச்சர்ல எங்க செட்டில் ஆகுறதுங்கிறது அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம் அல்லது எதிர்பார்ப்பு, ஒரு பயம். பிசினஸா இருந்தா இப்படி இருக்காதோ அப்படிங்கறதெல்லாம் ஒரு குழப்பம் வந்துருதுங்க ஐயா. நீங்க 60+ல இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன செட்டில் ஆகுறது ஒரு அன்சர்டினிட்டியா இருக்குது. அப்படி நம்ம தவம் பண்றோம். இப்ப நீங்க துறவு அதெல்லாமே ஓகே தாங்க ஐயா. இதை எப்படிங்க ஐயா ஆமா, சவுண்ட் கம்மியா வருதா? அவருக்கு தான் ஐயா, அவங்களுக்கு தாங்க ஐயா. நம்ம 2 பேருக்குமே ஸ்லோ ஆகுதுங்க. கேள்வி தெளிவாக கேட்டேன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி 60+ல இருக்கவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை இருக்குதுங்க ஐயா. நீங்க இப்போ உங்க கடமை முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. இனி கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ அவங்க கையில.
நம்ம கையில இல்லன்னு விட்டுட்டு நீங்க ஒதுங்கி வாழ்றது நல்லது. நல்லது. சரிங்க. அப்பப்போ போங்க, பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க. பசங்களுக்கு ஒரு பெண்ணோ புக்கோ, பொண்ணுக்கு ஒரு புடவையோ கொடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. அவ்வளவுதான். அதே சமயத்துல அவங்க நம்மளை பார்த்தாலே புரிஞ்சுக்கணும் இவங்ககிட்ட ஒண்ணு இல்லைங்கிறது. நம்ம கையில வச்சுட்டு கொடுக்காம இருக்கிறது வேற, கையில இல்ல அதனால கொடுக்கலங்கிறது அவங்க புரியணும். சரிங்க. அதான் உண்மை. ஓகேங்க. நம்ம சர்வீஸ்ல இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு மன்றத்துல ஈடுபடுத்திட்டு நம்ம எதிர்காலத்தை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும் ஐயா. இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, ரிட்டையர் ஆகுறீங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வருது, அது என்ன பண்ணுவீங்க? சேவிங்ஸ். ஆமா, யாருக்கும் கொடுக்க கூடாது. சரிங்க. ஏன்னா நம்ம சாகிற வரைக்கும் அதுதான் நமக்கு ஊன்றுகோல். நமக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. அதனால அதை ஏதாவது பேங்க்ல போட்டு அதுல வர வட்டியில எல்லாத்துக்கும் செய்யலாமே தவிர அந்த பணத்தையே யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. பெத்த மகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, அது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை, நமக்கு மரியாதை. கையில பணம் இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம பிழைக்கணும். சரிங்க. ஓகேங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு உரை. நீ இந்த வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக தனப்பிரியா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. உங்களுடைய பேச்சு நான் நடுவுல தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்க முடிஞ்சது. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் ஐயா. இப்ப இந்த குழந்தைகள் வளர்ப்பு முறையில மனவளக்கலையில தொடக்க நிலையில நான் இருக்கிறேன். நான் மனநிலைய துறவுல தான் வச்சுக்கிட்டு செய்யறேன். ஆனாலும் ஒரு சில நேரத்துல அந்த உணர்வு நிலையிலேருந்து உணர்ச்சி நிலையில அடிக்கடி போயிடுறோம். அதுவும் இந்த ஆராய்ச்சி, அந்த தற்சோதனை, அந்த எண்ணத்தோடையும் தான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். மேலும் சிறக்க நான் இன்னும் என்ன பண்ணிக்கணும், எத மாதிரி ஒரு பாதையில போகணும்? இப்ப என்னைய மட்டுமே நான் பாக்குறதுனால பெரியவங்க வயசு 13, 12 வயசு ஐயா பெரிய பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு வயசு 10 ஐயா. இப்ப நான் எனக்கு என்ன சொல்லுங்க. இல்ல நானே முடிச்சிடுறேன். இப்ப நான் 4 இது சொன்னேன்: பிரம்மச்சரியம், குடும்பஸ்தர்கள், வனப்பிரசாதம் அண்ட் சன்னியாசம். நீங்க இப்ப எதுல இருக்கீங்க? நான் குடும்பஸ்தரா இருக்கிறேன் ஐயா. குடும்பத்துல என்ன உங்க கடமையோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். செய்கிறேன் ஐயா. வேற எது உங்க வர்ற வருமானத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை கரையேற்றதுதான் நம்ம முறை, அவ்வளவுதான். அதுதான் உங்க கடமை. அதை நீங்க செஞ்சுதான் ஆகும். சரிங்க ஐயா. இதுல இப்போ துறவெல்லாம் இல்ல. இப்ப இதோட நான் என்னுடைய இது இந்த தவம் இதுக்கான செயல்பாடுகளையும் அவங்க நேரத்துல இல்லாம எனக்குன்னு ஒதுக்கிதான் ஐயா செஞ்சுக்கிறேன். ஆமா ஆமா, அந்த கடமையிலிருந்து தவறாம தான் செய்யறேன். நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், மனம் வலுப்படும், வைராகியம் வரும், நல்லா துணிஞ்சு உழைத்து குடும்பத்திற்கு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். அதுதான் இப்ப நம்ம டியூட்டி. அதைதான் நீங்க செய்யணும். சரிங்க. இப்ப நாங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். அவங்க குழந்தை பெற்று நல்லா இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் நாங்க அவங்க பின்னால போகக்கூடாதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க குழந்தைகளை காப்பாற்றுவதுதான் உங்க கடமை. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். சங்கர் ஐயா ஆன்ல இருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுங்க ஐயா. ஐயா கிட்ட. ஹலோ. சங்கர் பேசுங்க. கடைசியில வந்துட்டீங்க. கஷ்டப்பட்ட உள்ள வந்துட்டேன் சார். நம்ம சத்யபிரியாவுக்கு நன்றி சொல்லணும். அவங்க உங்களை தேடி பிடிச்சு ஆன் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம சாரோட ஸ்பீச் கேட்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு காலையில இருந்து வெயிட் பண்ணி அட்டென்ட் பண்ணேன். அந்த ஸ்பீச்ல எல்லாமே உங்க லைஃப் ஹிஸ்டரி தான் இருக்கு சார். அது உண்மையா? உங்களுக்கு தான் எனக்கு தெரியும் சங்கர். எஸ், 84 உங்க கம்ப்ளீட் லைஃப். உங்க சின்ன வயசுல இருந்து
டில் டேட் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணீங்களா பியூட்டிஃபுல்லா இது வந்து டாபிக் அட்டகாசமா பிரசன்ட் பண்ணிட்டீங்க. இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, எல்லாருக்குமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அவங்க வாழ்ந்துட்டு வர்ற ஒரு நிலைமை தான், அது உண்மைதான். ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, இப்ப நர்சிங் ஹோம் எப்படி பிளான் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன அவஸ்தைப்பட்டீங்க, எல்லாமே ஒரு ஸ்டேஜ்லயும் ஒன்னொன்னு அடிச்சு நறுக்கிட்டு வந்துட்டீங்க. இது முடிச்சிட்டோம், முடிஞ்சது. ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கு இது. So we will follow you. Thank you, Shankar. Thank you very much, sir. Thank you very much. Thank you. ஆமா, சங்கர் என்னை மாதிரி சர்ஜன்மா, MS முடிச்சவரு, எங்க பக்கத்து ஊர்ல பிராக்டிஸ் பண்றாரு. நாங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ஆரம்பிச்சோம் பிராக்டிஸ். அவரும் அவர் பொண்ணுகளை எல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு. ரைட், எல்லாம் துறவு நிலையில இருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையில வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமையால் அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லும் போது சொன்னீங்கல்லங்க ஐயா, இப்ப உங்க லைஃப்ல உங்க கூட வாழ்றவங்க எல்லாருமே கடவுள் கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னீங்கல்லங்க. அது எப்படிங்க நம்ம எடுத்துட்டு வாழ்றது அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேங்க. உங்களுக்கு குழந்தை இருக்காமா? இருக்குங்க ஐயா, எனக்கு குழந்தைங்க இருக்குங்க ஐயா, 3 பொண்ணுங்க ஐயா. அந்த குழந்தை உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? எப்ப வந்தது, ஏன் வந்தது, ஒண்ணுமே தெரியாது. நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய பயனாக அது வெளியே வந்தது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரிங்கய்யா. அப்போ நம்மோட இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வளர்ந்தாங்க, கல்யாணம் பண்ண போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம போயிடுச்சு. அப்போ நம்ம காரணம் இல்லை, நம்ம மூலமா வந்தாங்க, நம்ம மூலமா இருந்தாங்க, நம்ம மூலமா வெளியே போயிட்டாங்களே தவிர நாம் அதற்கு காரணமாக இருந்தோமே தவிர நாம் தான் காரணமாக இல்லை. அதான் புரியணும். நான் தான் செஞ்சேன், நான் தான் குழந்தை பெற்றுட்டேன், எனக்கு இது நான் தான் அவன் பொண்ணா வந்தா, நான் தான் பையனா கொண்டு வர வச்சேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் படிக்க வச்சதுனாலதான் அவ வந்தா, நான் படிக்க வச்சதுனாலதான் இந்த கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு அதனாலதான் குழந்தை பிறந்தன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே நம்ம கையில் இல்லை. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்களா? அதனால நம்ம ஒரு கருவியா தான் இருக்கோம். நம்ம கருவியின் மூலம் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம இந்த ஊரை விட்டே போயிருவோம், அவ்வளவுதான். ஆனா உலகம் போயிட்டே தான் இருக்கும், எங்கேயும் நிக்காது. நீங்க இருந்து சூடே தெரியாது. புரியுதுங்கய்யா. சரிங்கய்யா. அதை புரியணும், அவ்வளவுதான். இன்னைக்கு எது நம்முடையதாக இருக்கிறதோ அது நாளை இன்னொருவருடையதாக இருக்க போகிறது என்பதை உணர வேண்டும். அதனால கையில் இருக்கிறது நம்முடைய சொந்தம் இல்லை, அது இன்னொருவருடையது. உங்க பொண்ணு கையில் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அது இன்னொருத்தர் ஆகிட்டு போயிட்டா, அவ இப்ப கேட்டா எங்க வீட்டுக்கு வாமான்னு தான் உங்களை கூப்பிடுறான். உங்க வீட்டை மறந்துட்டா இல்லையா? வாழ்க வளமுடன். மியூட் பண்ணிட்டாங்க, மியூட் ஆயிடுச்சுங்க. வாழ்க வளமுடன். உமையாள் இந்த பேரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருமா, உமையாள். ஆச்சியாமா நீங்க? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. உங்க இதுலதான் இந்த பேர் வருது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா, தெளிவான நன்றி. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மாரிமுத்து ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க்கை சிந்தனைகள் வந்து ஆரம்பத்திலிருந்து நீங்க கடந்து வந்த பாதையா அந்த இதெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இந்த இப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து வளர்த்து முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போயிருக்கீங்க. நாங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், ஒரு 40-45 ஏஜ்ல நம்ம இருக்கும்போது இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க பசங்கன்ற போது அந்த இதுல வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோன் சொன்னீங்க. அதாவது
அதுல இருந்து நீங்க வெளில வந்தாதான் நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனா அதுல இருந்து வெளில வரதுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு மனநிலை மாத்திக்கணுங்க அந்த மாதிரி? இல்ல, மனநிலை மாத்துறதுங்கிறத விட இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதை வந்து ஒரு பிசினஸா மாத்தணும்ன்றது. இப்ப நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேங்க ஐயா. கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க. அதே சமயத்துல வெளியே ஒரு ஆன்சிலரி யூனிட் இல்லைன்னா இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க நீங்க ட்ரை பண்ணலாம். ஆமா, அப்படிதாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வெளில வரல. அதுதான் உங்களுக்கு. அதுக்குதான் தைரியமா கால் வைக்கணும், அளவா கால் வைக்கணும். நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கால் வச்சு வேலை செய்ய செய்ய அதுல வர்ற வருமானத்தை திரும்ப திரும்ப போட போட நீங்க மேல்நிலைக்கு வந்துட முடியும். ஒரே நாள்ல பெரிய அளவுக்கு கை வச்சிடக்கூடாது. உங்ககிட்ட 10 லட்சம் இருந்தாலும் இப்ப 1 லட்சத்தை போட்டுதான் ஆரம்பிக்கணும். அதுல கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். மறுபடியும் முயற்சி செய்யும் போது நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு தைரியமா வெளியே வரணும். இல்ல, அத சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப அதை உறுத்திக்கிட்டே இருந்தது. நம்ம அந்த இப்போ நாங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், அடுத்த லெவல். ஏன்னா ஒரு 20 வருஷம் மேனேஜரா இருக்கீங்க, சம்பளம் வருது, போதும். ஆனா ரிட்டையர் ஆனா கஷ்டம். 60 வயசு இப்பெல்லாம் ஒரு வயசே இல்ல. அது பிரைவேட்ல. அப்ப ரிட்டையர் ஆனா பிரைவேட்ல ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா. அதுக்கு இப்பவே நீங்க ஒரு லைன் ஆரம்பிச்சிடும். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து நம்ம முயற்சி பண்றது. கடைசியில நீங்க உங்க மேனேஜர் பதவி முடியறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு அங்க போனாலும் போயிருவீங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால ஒரு முயற்சி பாருங்க. லைஃப்ல ஒரு லைஃப் தான், முயற்சி பண்ணி பார்த்தா என்ன? இப்ப பண்ணலைன்னா எப்ப பண்ண போறோம்? கண்டிப்பா. தோற்றா பரவாயில்லை, தோல்வி அடைந்தால் பரவாயில்லை. நான் சொல்றது எல்லா காசையும் 10 லட்சம் இருந்தா 1 லட்சத்துல போட்டு பார்க்கலாம். போனா போகுது, வந்தா வரட்டும். நிச்சயமா முயற்சி செய்யும். நம்ம அந்த இருக்கிற இந்த ஃபீல்ட்ல நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம போறதுக்கு ஒரு இந்த கம்ஃபர்ட் நம்மளுக்கு என்னன்னா, இப்ப என்ன காலைல போறோம், சாயங்காலம் வரோம், ஒரு மாசமா சம்பளம் வருது, அதை வச்சு நம்ம அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கோம். ஓடுது ஜாலியா. அது போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப இதுவா இருக்குங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க எப்போ நீங்க பிரேக் பண்றீங்களோ அப்பதான் நீங்க வந்து அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும். அடுத்த நிலைக்கு வளரும். துறவுலையும் அதேதான். துறவுல அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கிறத விட அடுத்தது தேடி போகும்போது கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு தேடி போகும்போது ஒரு விளக்கம் கிடைக்கும். விளக்கம் கிடைச்சு நம்ம அதாவே மாறும்போது உண்மையிலேயே இறைவனை அடைந்து விடுவோம். அது கம்ஃபர்ட் ஜோனும் அதேதான், துறவிக்கும் அதேதான், ஒரு என்டர்பிரனருக்கும் அதேதான். ரொம்ப பொருத்தமான ஒரு நிலை ஸ்பீச். எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த ஒப்பிட்டு பார்த்து உணர்ந்து சொல்றீங்க. அது ரொம்ப நிறைவா இருக்கு மனதுக்கு. ரொம்ப அருமையா. நீங்க மேனேஜரா இருக்கிறனா இந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த படத்தை மட்டும் கூகுள்ல இருந்து எடுத்துருங்க. அதை வச்சு உங்க பசங்களுக்கே நிறைய சொல்லி கொடுக்கலாம். மெஷின்ல வேலை செய்யும் போது புக்கை படி, ஏதாவது படி, சந்தேகங்கள் இது இந்த மெஷினை தாண்டி உன்னுடைய அறிவு வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சும்மா ஒரே நெட்டை கழட்டுறது போடுறது, நெட்டை கழட்டுறது போடுறது, அதுலயே லைஃப் ஓடிடக்கூடாது. அது என்ஜினை பிரிச்சு பார்த்து சேர்த்துற அளவுக்கு கூட நாலேஜ் வரணும். அடுத்த நிலைக்கு போகணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்கய்யா. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா பேச ஆரம்பிக்கணுங்க. நீங்க தான் வாழ்க வளமுடன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை எல்லாத்துக்கும் விளக்கிடணும். ஆமா, லெட் கோங்கிறது ஒண்ணு, கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ஒண்ணு, ரெண்டும் முக்கியம். லெட் கோன்றது எதை சொல்றீங்க? நம்ம ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு அதுலயே இருக்கக்கூடாது, விட்டாதான் அடுத்ததுக்கு போகணும். அது குரங்கு எப்படி அந்த வாழைப்பழத்தை பிடிச்சிட்டு வெளியே வர முடியாது, அது விட்டுறதுன்னா வெளியே வந்திருக்கும், வாழ்க்கையே சுதந்திரம் போயிருக்கும். அதனால பந்தா பாசம் அதுலயே உட்கார்ந்துட்டு அதுலயே உழந்துட்டு இருந்தாலும் முடியாது. இப்போ உங்க ஜாப்ல இதே போதும்னு இதையே பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் முடியாது. இதை விட்டுட்டு அடுத்தது கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். லெட் கோ, இதே கூகுள்ல படிங்க, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோனே கூகுள்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்கய்யா. இது தமிழ்ல கிடைக்குதுங்கய்யா நம்மளுக்கு? தமிழ் அப்படின்னு போட்டு கூகுள்ல போட்டீங்கன்னா தமிழ்ல வந்துடும். சரிங்க, 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 சரி. ரொம்ப அருமையா, செமையான வழக்கங்கய்யா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜராஜன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சிறப்பா இருந்தது, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. எனக்கு வந்து ஒரே பையன் ஆக்சுவலா. அவருக்கு திருமணமாகி ஒரு 7 மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப டைவர்ஸ் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப திருமண வாழ்க்கையே வேண்டான்னு அப்படி பற்று இல்லாம இருக்காரு, ஆசை இல்லாம இருக்காரு. சரி, நமக்கு அது நம்ம கடமையை முடிச்சு கொடுத்தோம், அவர் வந்து அந்த வாழ்க்கைய வாழல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதாயா, இல்லாட்டி நம்ம கம்பல் பண்ணி திருமணம் பண்ணி வைக்கவும் முடியல ஆக்சுவலா. முடியாது. கம்பல் பண்ணா மறுபடியும் டைவர்ஸ் ஆகும். ஆமா, அது என்ன டைவர்ஸ் ஆனதுக்கு உண்மையான காரணத்தை கண்டுபிடிங்க. உண்மையான காரணம் வந்து ஒற்றுமை. 2 பேரும் கணவன் மனைவிகளும் ஒற்றுமை இல்ல. அந்த ஒற்றுமை ஏன் வரலங்க? இல்ல ஒற்றுமை ஏன் வரலங்கிறது தான் கவனிக்கணும். ஏன்னா ஒரு சில ஆண்களுக்கு வந்து மன வாழ்க்கையில இஷ்டம் இருக்காது. சரிங்க. அப்ப மன வாழ்க்கை வந்து பூர்த்தி பெறாது. அப்பதான் 2 பேர்த்துக்குள்ள சண்டை வரும், தகராறு வரும், டைவர்ஸ் வரும். டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் திருமணம் வேண்டான்னு சொன்னானா அவனுடைய மனத அளவுல வேற ஏதோ இருக்கு. அதனால அவனை நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. வேணும்னா ஒரு மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. அவர் என்ன சொல்ல, அவரு கூட தனியா பேசி உண்மையை கொண்டு வந்துடுவாரு. அப்போ உங்களுக்கு அந்த உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்காது. என் பையனை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன், என் பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்காது. என் பையன் நிலைமை இப்படிதான். அவன் வந்து இப்போ வாஜ்பாயி, அப்புறம் அப்துல் கலாம், இந்த மாதிரி பிரம்மச்சாரிகளாவே இருந்தவங்க நிறைய இருக்காங்க. அந்த பிரம்மச்சாரியா இருந்ததற்கும் ஒரு காரணம் மெடிக்கல் காரணம் தான். அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில மனசு இருக்காது. அரசியல் இல்ல. அவங்கள மாதிரி நிறைய பிரம்மச்சாரிகள் வெளியே இருக்காங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். அது அரசியல் எல்லாம் கடைசி காலத்துல வந்ததுங்க. 25 வயசுல அவங்க ஒன்னும் அரசியல் இல்ல. குடும்பஸ்தனம் ஆகும்போது அவங்க அரசியல் இல்ல. அப்பவே அவங்க ஏன் போனாங்க, ஏன் மோடியே அந்த வாழ்க்கையை ஏன் விட்டுட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அதுல நாட்டம் இல்ல. திருமண வாழ்க்கையில நாட்டம் இல்ல. அதாவது மனோதத்துவ ரீதியா ஒரு சில மனங்கள் இருக்கு, அது ஏ டைப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து நாட்டம் இல்லை. அதனால அந்த மாதிரி இருந்தா அவருடைய போக்கிலேயே விட்டுட்டு நீங்க இருந்துக்க வேண்டியதான் நல்லது. அதனால ஒரு மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, செஞ்சு பார்த்துட்டு விட்டுருங்க. சரி, அவர் திருமணம் வேண்டாம்னு சொல்ல, ஒரு திருமணத்தை என்கிட்ட விட்டு நான் பொண்ணை பாத்துக்கிறேன்றான். ஆனா பாத்துக்கிட்டே இருக்கான், ஒண்ணு அமைய சரி, எதை கேட்டாலும் சரியில்லைன்னு சொல்லி விட்டுறான். இல்லைங்க, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க, சொல்லி தப்பிக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற, நீங்க திருப்பி கேட்டா அவங்கிட்ட பதில் இல்ல. ஆமா சார். அப்ப அவன் என்ன சொல்லணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றோம். என்கிட்ட விட்டுருங்க, 40 வயசுலதான் பண்றாங்க வெளிநாட்டுல, ஏன் அவசரப்படுறீங்க, எனக்கு வயசு 35 தானே ஆகுது அப்படின்றான் சில நேரத்துல. அதேதான் ரீசன்ஸ் ஏதாவது சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா பணமெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான் சார், நல்ல வசதியா இருக்கான், எல்லாம் பண்றான். இல்லைங்க, எல்லாத்துலயும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா குடும்ப வாழ்க்கையில மட்டும் நாட்டம் இருக்காது. இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க மருத்துவத்துல. மத்தபடி எந்த பேட் ஹாபிட்டும் அவன்கிட்ட இல்ல சார். அதாங்க, எது இல்ல, நல்ல மனிதர், லேடிஸ் எதுவுமே கிடையாது. அதாங்க, இதுல மட்டும் நல்ல மனிதரா தான் இருப்பாங்க, இதுல ஈடுபாடு இல்லை. அதுதான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிருக்கு. அவர் வர முடியலன்னு சொன்னா எனக்காக வா, ஒரு 2 நாள் உட்காரு பேசு, அப்புறம் அதுல எந்த முடிவு வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போங்க. ஏன்னா சைக்காட்ரிக் டாக்டர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எனக்கு மனசு நல்லா தானே இருக்கு, எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கலையே, எனக்கு சைக்காட்ரிக் அட்வைஸ் தேவையில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்க சார். அதனால நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு கன்சல்டேஷன் முடிச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்க சார், சரிங்க சார், நீங்க சொல்றபடியே பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. கரெக்டா நீங்க உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. உங்க ஸ்பீச் எல்லாமே ரெகுலரா கேட்டுருவேன், ரொம்ப எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்டில்ஸ் போட்டு நல்லா படம் போட்டு அழகா சொல்றீங்க. ஆக்சுவலா படத்தோட பார்க்கும்போது மனசு நல்லா பதியுது எங்களுக்கு.
கரெக்ட். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதே தாங்க பேசணும். வெறும் தத்துவத்தை பேச முடியாது. அதான் நான் நினைக்கிறேன். அதுவும் மருத்துவ விஞ்ஞானத்தோட தான் நான் பேசுவேன். பிளைண்டா பேச மாட்டேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் மனவளக்கல்வி பயிற்சி எடுத்திருக்கிறேன். அரசு அதிகாரியாவும் இப்போ பணியில இருக்கிறேன். இப்போ 3 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. எனக்கு என்னன்னா, எங்க பேரண்ட்ஸை இப்போ அபவ் 80 இயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப கம்மியா தான் பண்ண முடியுது என்னால. ஒரு பையன் இருக்காரு, எல்லாருமே நல்லா செட்டில்டு, எல்லாருமே நல்லா இருக்கும். இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு தேவையான அவரால் நடக்க முடியல. இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியல. அதுல மத்தவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த திருப்தியை அடைய முடியல அவரால. அவங்க பையனும் முடிஞ்ச வரைக்கும் செய்யறாரு. ஆனா அவர்கிட்ட அவங்க ஃபேமிலி கிட்டயும் அவருக்கு ரொம்ப கோவப்படுறாரு. அவங்க சாபம் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால கிட்ட பேசுறதுக்கும் ஆள் இல்லாம இருக்குது அவருக்கு. சொல்லட்டுமா? ஆமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அம்மா அப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா அவங்க வயசான காலத்துல அவங்கள பார்த்துக்கிறது ஒரு பெண் குழந்தையாலதான் முடியும். அதனால உங்க தம்பி அவங்க எல்லாம் பாக்குறாங்களோ இல்லையோ, நீங்க அது கடமையா ஏற்று ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள உங்க கூடயே வச்சு பார்த்துட்டா நல்லது. ஆனா உங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்க ஐயா, புரியுது ஐயா. இப்ப கூட அவங்க எங்க வீட்டு பக்கம் வாங்க அப்படின்னு நம்ம மெனக்கட்டுறாங்க. ஆனா வர முடியல. எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 10 நாள் இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வேலை வைக்க கூடாதுன்னு கிளம்பிடுறாங்க. அதனாலதான் கஷ்டம். இப்ப நானும் என் பொண்ணு வீட்டுக்கு போனா அவளுக்கு பாரமா இருக்குமேன்னு 2 நாள்ல ஓடியாந்துடுறேன். ஏன்னா நான் இருந்தா காஃபி அது இதுன்னு 24 மணி நேரம் ஓடி வந்துட்டு இருக்கேன். அதனால நான் ஓடியாந்துடுறேன். அதனால இதுல என்னன்னா, சில சமயம் முடியாம முதியோர் இல்லத்துல என்ன சேர்த்திருக்கிறது தானே, அங்கதானே என்ன செய்யுங்கன்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனாலும் அவரை புரிய வைக்கிறதா. அங்க போனாலுமே உங்களுக்கு திருப்தி இருக்காது. உங்க வீட்டுல நீங்க ராஜா மாதிரி இருக்கிறீங்கன்னு எவ்வளவோ நானும் வாழ்க வளம்ல நிறைய விஷயம் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் ஐயா. இல்ல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரா போய் நம்ம பிசிக்கலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க போய் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள 100% டேக் ஓவர் பண்ணிக்கலாம். உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால். ஏன்னா உங்க குடும்ப பொறுப்பும் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா 2 பேரும் அவங்க சாகர வரைக்கும் என் கூடயே இருந்தாங்க. எனக்கு 5 தங்கச்சி, ஒரு அண்ணன், எல்லாரும் இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்ட்டாங்க. அது எனக்கு தெய்வம் கொடுத்த ஒரு அதிர்ஷ்டம். அது இப்போ நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்க அம்மா என்னை விட்டு நகரவே மாட்டாங்க. எங்க போனாலும் ஒரே நாள் அடுத்த நாள் இங்க வந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க வீட்டுல அவங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்டேன். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் நான் சாப்பிடுவேன், அதுதான் செய்வேனே தவிர வேற யாரையும் நான் கவனிக்க மாட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே